ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்கள் மாமியார் முதல் முறையாக 48 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு இருமுடி கட்டிட்டு கிளம்புறாங்க. அந்த விலாக் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு 70 பேர்கிட்ட வந்து இருமுடி கட்டி போகிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சுலபமாக இவங்க வந்து வருஷம் வருஷம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களுமே வீட்டிலேருந்து சூப்பராக நல்லபடியாக வீட்டிலேருந்து அவங்கள வழி அமுச்சிட்டோம். அங்கேருந்து சபரிமலையிலேருந்து நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே இந்த வீடியோவில் காமிச்சு. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் வந்து இருக்கும்போதே அவங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 o'clock வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அங்கே வந்து இப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்டு டைம் போட்டிருக்கிறதால கன்னி சாமி இல்லையா, நல்லபடியாக நம்ம கன்னி பூஜை எல்லாமே போட்டிருந்தோம். கன்னி பூஜை வீடியோ நம்ம வீடியோலேயே இருக்குது. நம்ம வீட்டு கன்னி பூஜை சூப்பராக நாங்கள் போட்டிருந்தோம். அதையுமே நீங்கள் பார்க்கலாம், வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஒரு 10 o'clock இருக்கும் போதே நம்ம நல்ல நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வீட்டிலேருந்து சாமியெல்லாம் சக்கரை பொங்கல், இருமுடி பை எல்லாத்தையும் வந்து குங்குமஞ்செல்லாம் வச்சுட்டு தேங்காய் உடைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சரணகோஷம் எல்லாமே வந்து சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இங்கே நாத்தனார் பசங்க பக்கத்து வீட்டில் கன்னி சாமின்றதால யாராவது ஒரு சாமி வந்து கூட வரணும். அதனால் வந்து ஒரு குருசாமி மாதிரி அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து காலைல வந்து நான் பாத பூஜை பண்ணி தான் அவங்கள அனுப்பி வைக்கணும். அதனால் பாத பூஜை பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டு அவங்கள வந்து சபரிமலைக்கு இருமுடி கட்டுறதுக்காக ஒரு கோவிலில் தான் கட்ட போகிறாங்க. அதனால் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் இப்போ பார்க்கும்போது வந்து அவங்க சபரிமலையிலேருந்து வந்துட்டாங்க. கொஞ்சம் லேட்டாக தான் வந்து போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. டைம் இல்லை, பொங்கல் வேலை அந்த மாதிரி இருந்ததால் டைம் கிடைக்கல. இது ஆனால் வந்து அவங்க போயிட்டு வந்து ஒரு 3 days 4 days கிட்ட ஆயிடுச்சு. முதல் முறையாக போகிறாங்க. ரொம்ப பக்தியாக விரதம் இருந்து ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சி ரொம்ப வருஷமாக வந்து தடைப்பட்டு இப்போ வந்து அவங்களுக்கு ஆசை வந்து நிறைவேறியிருக்குன்னே சொல்லலாம். எங்கள் மாமியாருமே நல்லா பக்தியானவங்க தான். எப்போவுமே வந்து வீடை சுத்தமாகவும் வச்சுப்பாங்க, நல்லாவும் வந்து சாமியும் நல்லா கும்பிடுவாங்க. அங்கேருந்து நாங்கள் அவங்களுக்கு யாராவது ஒரு சாமி வந்து நல்லபடியாக அந்த பின்னாடியே கூட்டிகிட்டே போகணும். முன்னாடி பக்கம் வரக்கூடாது. நம்ம விழுந்து ஆசீர்வாதம் சாமிக்கிட்ட வாங்கிட்டு பேக்லேயே தான் போய் நம்ம காரில் தான் நம்ம ஏற்றி கூட்டு போயிருந்தோம். நாத்தனார் வீட்டு ஆட்டோவும் வந்திருந்தது. அவங்களுமே வந்து இருமுடி இன்றைக்கி தான் கட்டுறாங்க. கோவிலில் தான் வந்து கட்டுறாங்க. சபரிமலைக்கு போகிறவங்க 60 பேர்கிட்ட வந்து இங்கே இருக்காங்க. 60 இல்லைங்க, 70 பேர்னே சொல்லலாம். ஒரு 3 குருசாமியாக நின்று எல்லாருக்கும் வந்து இருமுடி கட்டுறதுக்கு எல்லாமே வந்து பண்ணாங்க. 70 பேர் அப்படின்னும் போது ஒரு 11 மணிக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நைட்டு வந்து கொஞ்சம் டிலேயாக தான் ஆகும். ஏன்னா அவ்வளோ பேருக்குமே இருமுடி கட்டணும். அப்புறம் வந்து எல்லார் ஃபேமிலியும் வரணும். அந்த டைமுக்கு இருமுடி அவங்கவுங்க ஃபேமிலி பக்கத்தில் நிற்கணும். கொஞ்சம் டிலே ஆகும். அப்படி இருக்குமே இந்த குருசாமிகள்லாம் பொறுமையாக இருந்து நல்லபடியாக இருமுடி கட்டினாங்க. ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைபாகவே இருந்தது. கோவிலில் தான் கட்டினாங்க அப்படின்றதால நம்ம எல்லா ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் அங்கே போயிட்டோம். ப்ரிப்ரேஷன் எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க. அங்கே போய் எதுவுமே வந்து நம்ம அலையவே வேணாம். நிறைய பேர் வீட்டில் வந்து சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பாடெலாம் அவங்களுக்கு 3 நாளைக்கு தேவையானது 2 நாளைக்கு தேவையானது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அனுப்புவோம் இல்லையா. புளி சாதம், சப்பாத்தி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இருமுடி கட்டின பிறகு அவங்களுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் நம்ம எடுத்துகிட்டு போக தேவையில்லை. காலையில் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சால் போதும். எங்களோட நாத்தனார் பொண்ணு வந்து மணிகண்ட சாமி 3வது வருஷமாக போகிறாங்க. ஐயப்பா சாமியே, ஐயப்பா
சாமியப்பா ஐயப்பா 3 வருஷம் போனாங்க அப்படின்னா அவங்க வந்து மணிகண்ட சாமி அவங்களுக்கு பெல்லு கட்டி தாய் மாமா வந்து பெல்லு கட்டி அவங்களுக்கு வந்து இருமுடி கட்டணும். அதனால் நாங்கள் தான் வந்து பெல் எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தோம். ஒரு பைக்குமே வந்து டோக்கன் மாதிரி வந்து கிளிப் பண்ணிடுவாங்க. அந்த பையில் தான் அவங்க வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புவாங்க. எங்கள் நாத்தனார் பையன் வந்து ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்காப்புல. எங்களோட சாமியும் வந்து சரணம் கோஷம் வந்து சொல்லிகிட்டு இருக்குது. வடை பாயசத்தோடு வந்து அங்கேயே எல்லா சாமிங்கள் ஃபேமிலிக்குமே சரி, அங்கே இருக்க சாமிங்களுக்குமே சரி சாப்பாடு அங்கே தான். நம்ம வீட்டிலேருந்து எதுவுமே செஞ்சு எடுத்துகிட்டு போக தேவையில்லை. சொன்ன மாதிரி அங்கேயே வந்து சாப்பாடுமே எல்லாருக்குமே தலை வாழையில போட்டு பாயாசம்லேருந்து சூப்லேருந்து எல்லாமே வச்சு ரொம்ப அருமையாக கவனிப்பாங்க. இது வந்து பரிமாறுறது எல்லாமே அவங்கவுங்க ஃபேமிலி எல்லாருக்கும் சேர்ந்து கலந்து கட்டி பரிமாறுவாங்க. நல்லபடியாக ஒரு 70 சாமிக்கு இருமுடி கட்டிட்டு பஸ் எல்லாமே அலங்காரம் பண்ணி அவங்கள வந்து ஏற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஒரு பஸ்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேன் வந்து புக் பண்ணியிருந்தாங்க போல். அது வந்ததுமே அது எல்லாமே ப்ரொசீஜராக வந்து மாலையெல்லாம் கட்டி சாமி கும்பிட்டு முன்னாடி வந்து ஐயப்பரோட படம் வச்சு அதுக்கப்புறம் பூசணிக்காய்லாம் உடச்சி சாமி கும்பிட்டு தான் அப்புறமா இங்கேருந்து கிளம்புவாங்க. அது எல்லாமே குருசாமிக்கள் நல்லபடியாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப மாலை எல்லாமே வந்து அந்த பஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியே வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வருஷம் வந்து இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்ல ஒரு வாரம் டூர் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் கழித்து தான் இவங்க எல்லாருமே வருவாங்க. எப்படியோ ஒரு 20 கோவில்கிட்ட போயிருப்பாங்க. நாங்கள் எல்லாமே வந்து எந்த சைடு உட்காந்துருக்காங்களோ அந்த சைடு வந்து ஒரு பாய் சொல்கிறதுக்காக இங்கே நின்றுட்டுருக்குறோம். ஏன்னா ஒரு வாரம் கழித்து வரப்போகிறாங்க இல்லையா, அதனால் பசங்க எல்லாருமே பாய் சொல்கிறதுக்கு நின்றுட்டுருக்காங்க. போகும்போது கண்டிப்பாக எல்லார் கையிலையும் ஒரு 10 ரூபாவது அவங்க சாமிங்க கொடுத்துட்டு போவாங்க. அது வந்து எத்தனை பேர் வீட்டில் நடக்கும்னு தெரில. உங்கள் வீட்டில் அப்படி நடக்குமா அப்படின்றத சொல்லுங்கள். சாமிக்கள் வந்து இப்போ சபரிமலைக்கு போகிறாங்க அப்படின்னா கையில் வந்து ஏதாவது ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் இல்லை நிறைய இருக்குது அப்படின்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கூட கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டு போனாங்க. அதை வந்து பத்திரம் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பீரோவில் கூட வச்சு நம்ம வச்சுக்கலாம். சபரிமலைக்கெலாம் போயிட்டு வந்துட்ட பிறகு நம்ம வீட்டுக்கு வந்து பிரசாதம்லாம் வந்திருந்தது. அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல் வந்து நம்ம அரிசி கொடுத்து அனுப்புவோம் இல்லையா, அதில் சக்கரை பொங்கல், நேந்திர சிப்ஸ் எல்லாமே சபரிமலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளிப்பு பொட்டு, அப்புறம் வந்து மீனாட்சி அம்மன் குங்குமம், அப்புறம் வந்து அரவண பாயாசம், பழனி பாயாசம், அல்வா நிறைய வந்து கொடுத்துருந்தாங்க. நிறையவும் வாங்கிட்டு வரல, கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். பேரிச்சம்பழம் கொஞ்சமாக, அப்புறம் இந்த கற்கண்டு மாதிரி அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து பிள்ளையாரப்பட்டியிலேருந்து நவதானிய பிள்ளையார் வந்து கேட்டிருந்தார் எங்கள் ஹஸ்பண்ட். அதனால் அவர் வந்து கேட்டதால் இது ஒன்று மட்டும் எங்களுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஐயப்பனோட இந்த பானை மாதிரி கிண்ணம் மாதிரி இது ஐயப்பனுக்கு தான் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கன்னி பூஜை போடும்போது இது வச்சு அரிசி போட்டு தென்னங்குருத்து வச்சு போட்டிருந்தாங்க. அப்போ தான் நான் பார்த்துருந்தேன். அது என்ன பேருன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி மாடை விளக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, வளையல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, குங்குமம் மஞ்சள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்தது எல்லாமே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.